கோபி ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டு பேகெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெளியே வராங்க. வந்தவொடனே எங்கே பாட்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. நானும் கோபியோடு சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஏன் பாட்டி இப்படிலாம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. ராமூர்த்தியும் சொல்கிறாரு, ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா? இப்போ அவன் கூட போய் என்ன பண்ண போகிற? ஒழுங்காக தானே இருந்த, தப்பு செஞ்சவன் அவன் அவன் வீட்டை விட்டு போகிறான், நீ எதுக்காக கூடவே போகிற அப்படின்னு ராமூர்த்தி கேட்குறாரு. இல்லைங்க, என்ன தான் தப்பு பண்ணாலும் என் பையன் எங்கே இருக்கானோ அங்கே தான் நான் இருப்பேன். என் பையனை இங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் கூடவே போகிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே யாருமே எதுவுமே பேசல. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக பாக்கியா வராங்க. வெளியே போகும்போது அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஈஸ்வரி, கோபி, ராதிகா 3 பேருமே அப்படியே வெளியே வராங்க. பாக்கியாவை பார்க்குறாங்க ஈஸ்வரி. பார்த்துட்டு அப்படியே திரும்பி போகிறாங்க வெளியே. அம்மா பாட்டியும் சேர்ந்து போகிறாங்களாம்மா அப்பா கூட அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே பேசவே இல்லை. என்ன பாக்கியா, நானும் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் எங்கே இருக்கானோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நான் எதுவுமே சொல்லலையே அத்தை அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அப்போது நான் எப்போ போவேன்னு நீ காத்துக்கிட்டு இருந்தியா? சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா, கோபி எல்லாருமே சேர்ந்து ராதிகா 3 பேருமே போகிறாங்க. பாக்கியா உள்ளே வந்து அப்படியே நின்று பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. குழந்தை வேணான்னு சொன்னதே இவங்க தான். எதுக்காக இவங்களை இவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருனே தெரியலையே. இப்போ இவங்க இங்கே முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ராதிகா அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்க அம்மா ராதிகாவை பார்க்குறாங்க. ராதிகாவுக்கு இன்னும் கோவம் தாங்கவே முடியல. அவங்க உள்ளே போகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நீங்கள் இந்த ரூமில் இருந்துக்கங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி கோபி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி இருக்காங்க. அப்படியே யோசிக்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே. கோபி உள்ளே போகிறாரு. ராதிகா, கோபி 2 பேருமே உள்ளே போகிறாங்க. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், எதுக்காக உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. இங்கே பாரு, எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம், எங்கள் அம்மாவை பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக? நீங்கள் பாக்கியாக்காக தான்